இந்த 5ல் சூப்பராக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கிள்றதுக்கே இடம் இல்லைனாலும் உங்களோட சதை வளர்ச்சி சூப்பராக இருக்கும். ரொம்ப ஓவராலாம் புஷ்டி ஆகிட மாட்டீங்க. உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த ஹைட்டுக்கு தகுந்த உடம்பு சதை வந்து 100% ஏற்படும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். பார்க்குறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. நிறைய பேரோட கேள்விகள், ஒரு சந்தேகங்கள் என்னவா இருக்குனாங்க, சார் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் சார், கிள்றதுக்கு கூட சதை இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய ஃபீல் பண்ணுறேன், பார்க்குறவங்கலாம் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, நான் என்னதான் சார் செய்யலாம், நான் கொஞ்சமாவது சதைப்பற்றோடு இருக்கணும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறது நான் குண்டாகணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்கஷன். அதாவது இந்த ரொம்ப ஒல்லியாக லீனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலே கம்மியாகிடும். ஒரு செய்யலைன்னா கூட அந்த காம்ப்ளெக்ஸ், ஐயோ நம்மளை இப்படி கிண்டல் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுனால அவங்களோட செயல்பாடுகளை செய்ய முடியாது. இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட் எப்படி தெரியுங்களா வரும், சோறு இவங்க வீட்டில் போடுறாங்களா இல்லையா, சோறு சாப்பிட்றாங்களா இல்லையா, எலும்பு கூடு மாதிரி இருக்காங்க, சைக்கிள் பம்ப் இருந்தால் காற்றடிக்கணும், ஒட்டடை குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ட்ரெஸ் போடணுன்னா கூட நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா கூட ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் போயிட்டு வருவோம். ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, சொல்லப்போனால் சதையே இருக்காது உடம்புல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒல்லி குச்சி மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சில வைத்திய முறைகள், வீட்டு வழி வைத்திய முறைகள் செஞ்சு குண்டாக முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா திருமணமே தள்ளி போயிருக்கு. கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், உங்களோட சரௌண்டிங்கில் பாருங்கள். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னு சொல்லி மாப்பிள்ளையோ பொண்ணோ யாராவது இருந்தாங்கன்னா அலைன்ஸே கிடைக்காது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க, என்ன நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே வராது, எல்லாமே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஒரு டைஜஷன் இஷ்யூ இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்குது, ஒரு நர்வ்ஸ் டெஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்ஷன் ஏ இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்ஷன் பி இருந்தாலும் பரவாயில்ல, 100% நம்ம முன்னோர்கள் சொன்ன 5 வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க. இந்த 5ல் பாயிண்ட் நம்பர் 1 and 2 + 5 அவசியம் செய்யணும். 3, 4ல் 2 மூலிகை வைத்தியம் சொல்லியிருக்கேன். அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% உங்கள் உடம்பு சதை வந்து பற்று அதிகமாக இருக்கும். பார்க்குறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உடனே பொதன்னெல்லாம் உடம்பு போகாதுங்க. உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும். என்ன செயல்பாடுகள்ங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உணவு முறையில் தாங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அரிசி உணவு, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக உங்களுக்கு தேவை. நல்ல அரிசி உணவை சாப்பிடுங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸு, ஃபைபரு ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்னால் நம்ம என்ன பண்ணலாம், நல்ல நாட்டு காய்கறிகள், பச்சை காய்கறிகள், என்ன பச்சை கலர் காய் இருக்கோ நிறைய ஃபுட்டில் இன்டேக் பண்ணிக்கோங்க. தானிய வகைகள், பயிறு வகைகள் இன்டேக் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் ஆனீங்கன்னா நட்ஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்ஸுன்னா நிறையெல்லாம் கிடையாதுங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா ப்ளஸ் பெரிச்சம்பழம், கருப்பு திராட்சை ஒரு 4-5, எல்லாமே ஒரு 3 போட்டால் போதும். நிறையெல்லாம் போட வேண்டியதில்லை. போட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி 1 கப் சாப்பிட்ருங்க. டெய்லி சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 180 days ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வரும். அதே மாதிரி லஞ்சு சாப்பிடும் பொழுது சாம்பார் சாப்பிடுங்க, ரசம் சாப்பிடுங்க. தயிர், எருமை தயிர் கிடைக்கும். மினிமம் ஒரு 75 ml 100 ml நல்லா கலந்தடித்து சாப்பிடுங்க. ஒரு 180 days சாப்பிட்டு பாருங்கள், சதை உங்களுக்கு சூப்பராக வரும். அதே மாதிரி உணவில் மஞ்சள் சேர்த்துக்குங்க. எந்த பொரியல் பண்ணுறீங்க, கூட்டு பண்ணுறீங்க, எது சேர்த்துனாலும் மஞ்சள் சேர்த்துங்க. ஏன்னா அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஹெல்த்தை ப்ளஸ் குடல் ஹெல்த்தை, லிவர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். எது செஞ்சாலும் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி பாதாம் பால், வீட்லேயே செய்யப்பட்ட பாதாம் பால், நெட்டை தட்டுங்க, யூடியூப்பில் பாருங்கள், வீட்லேயே எப்படி பாதாம் பால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும். காலையில், மதியானம், நைட்டு வீட்லேயே செஞ்ச பாதாம் பாலை இன்டேக்கை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உணவு வகைகளில் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸு, அதாவது என்னோடய காலகட்டத்தில் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் என்ன தெரியுங்களா இருக்கும், பொட்டுக்கடலை இருக்கும், வேர்க்கடலை இருக்கும், பட்டாணி இருக்கும், வீட்லேயே வேர்க்கடலையில் உருண்டை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் எங்கள் வீட்டில் நான் என்னோடய பீரியடில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சாப்பிட்றீங்களா? ஸ்நாக்ஸ்னால் என்ன இருக்குங்க, மிக்சர் இருக்குது, முறுக்கு இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, அதே மாதிரி பேக்கரி ஐட்டம் இருக்குது, பப்ஸு சாப்பிட்றீங்க, கட்லெட் சாப்பிட்றீங்க, ஸ்வீட் சாப்பிட்றீங்க. இதெல்லாம் பேக்கடு ஃபுட்டை நிறைய சாப்பிட்றீங்க. இதெல்லாம் ஒரு 180 daysக்கு அவாய்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச உணவு, வறுத்த உணவையும் கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்கள். உடல் பாதிக்கக்கூடிய ஸ்மோக்கிங் அண்டு ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் கண்டென்ட்டையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 180 டேஸ் இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய உடம்பு அந்த கிள்றதுக்குள்ளே சதை இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்க, சூப்பராக உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு 100% இன்க்ரீஸ் ஆகும். செயல்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது விஷயம், அதாவதுங்க நம்ம பாடியில் ரொம்ப ஹீட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம உடம்பு வந்து டெவலப் ஆகாமல் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த குளிர்ச்சி தன்மைக்கு என்ன செய்யலாம்னு சொன்னீங்கன்னா, ஆயில் பாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட் நம்பர் 2. ஸோ ஆயில் பாத்து அவசியம் எடுத்துக்கோங்க. ஆயில் பாத்ன்னு என்ன சொல்கிறீங்கன்னா, எல்லோரும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் நல்லா தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு குளிச்சுட்டு எனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லாதீங்க. மினிமம் 6 மாதம், வாரத்துக்கு 2 நாள். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆயில் பாத்துங்கிறது ஒரு 100 ml 200 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. இளம் சூடு பண்ணிக்கங்க. உடல் முழுவதும் தலை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 hour to 1 hour சூரியனை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் குளிங்க. அவசியம் குளிக்கிறப்ப ஷாம்பு சோப்பு போட வேணாம். சீவக்காய்த்தூள் அரப்பு யூஸ் பண்ணுங்கள். குளிர்ச்சி உடம்பாக இருக்கிறவங்க சீவக்காய்த்தூள் யூஸ் பண்ணுங்கள். குளிர்ச்சியெல்லாம் இல்லை சார், எனக்கு நார்மலாக இருக்குது, எனக்கு வெப்ப உடம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அரப்பு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை வந்து 180 டேஸ் பயன்படுத்தி பாருங்கள். 2 மாதம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணாலே உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த சதைப்பற்று ஏறக்கூடிய சூழ்நிலை சூப்பராக ஏற்படும். இந்த ஆயில் பாத்துங்கும் பொழுது ஆன்மீகத்தில் ஒன்று சொல்கிறாங்க, இந்த அமாவாசை, பௌர்ணமி, மாதம் பிறக்கிறது, பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரம், இந்த மாதிரி நாள் வந்தால் தலைக்கு குளிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சிறப்பாக உங்கள் உடலோட ஹீட் எப்போ குறையுதோ அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் சத்தாக மாறி உங்கள் வெயிட் அதிகமாகிறதுக்கு 100% நடந்தே தீரும். ஸோ இந்த ஆயில் பாத்துங்கிறது அவசியம் கண்டினியூ பண்ணுங்கள். 3வது விஷயம், 2 மூலிகை நான் சொல்கிறேங்க. 3 4 2 மூலிகை சொல்கிறேன். இதில் எந்த மூலிகை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். சிறப்பான சூப்பரான மூலிகை, அதாவது ஆன்மீகத்தில் நம்ம பெரியவர்கள் சித்தர்கள் ஒன்று சொல்லுவாங்க, தேராத உடலையும் தேத்தும் தேத்தான் கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைக்கு போங்க, தேத்தான் கொட்டை சூரணம் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு டப்பா விற்கும், வாங்கிக்கிங்க. அதோடு சேர்த்து வெண்பூசணி சூரணமும் வாங்கிக்கிங்க, 2 டப்பா வாங்கிக்கிங்க. வெண்பூசணி சூரணம் 1 டப்பா, தேத்தாங்கட்டை சூரணம் 1 டப்பா. எப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா, டெய்லி நைட்டானா பசும்பாலில் ஃபஸ்ட்டு வாரம் வெண்பூசணி சூரணம் எடுத்துக்கோங்க. டெய்லி நைட்டானா பாலில் பசும்பால் இளஞ்சூட்டில் 1 ஸ்பூன் வெண்பூசணி சூரணம் போட்டுக்கோங்க. 1 வீக் குடிங்க. அதுக்கு அடுத்த வாரம் தேத்தாங்கொட்டை சூரணம் 1 வீக் குடிங்க. அடுத்த வாரம் வெண்பூசணி சூரணம், அடுத்த வாரம் தேத்தாங்கொட்டை சூரணம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிச்சிட்டே வாங்க. மினிமம் ஒவ்வொன்றிலையும் ஒரு 3 டப்பா 4 டப்பா தீரட்டும். ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். 1 மந்த்லேருந்தே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். அப்படி என்ன சார் இந்த வெண்பூசணி சூரணமும் தேத்தான்கொட்டை சூரணமும் என்ன சார் அப்படி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வெண்பூசணி சூரணத்தை பற்றி சொல்கிறேங்க. உடல் குளிர்ச்சியை கொடுக்கும், டைஜஷன் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவை கிளியர் பண்ணும், அல்சர் நம்ம உடம்புல இருந்தாலும் சரி, ஸ்டொமக் ப்ராப்ளம் இருந்தாலும் கிளியர் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், பாடியோட இம்யூனி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும், கிட்னியோட ஹெல்த்தையும் சூப்பராக பார்த்துக்கும், பிளட் சுகர் லெவல் அலைன் பண்ணும், எல்டிஎல் இருந்தாலும் அலைன் பண்ணும் இந்த வெண்பூசணி சூரணம். அதே மாதிரி இந்த தேத்தான் கொட்டையில் என்ன சார் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, ஸ்டொமக் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடும், பாடி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை சூப்பராக செயல்படுத்தும், குடல் சம்பந்தமான எந்த டிஸ்டர்பன்ஸ் நம்ம உடம்புல இருந்தாலும் 100% கிளியர் பண்ணிடும், நம்மளோட ஐ ஸ்கின் டிசீஸை கிளியர் பண்ணும். அதே மாதிரி ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் வாட் எவர் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், குழந்தை குறைபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா 100% கிளியர் ஆகக்கூடிய சூப்பரான இந்த தேத்தான்கொட்டை சூரணம் செயல்படும். ஸோ இந்த 2ஐயுமே ஜஸ்ட் ஒரு 6 மாதம் பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் ஒரு டப்பா 2வது டப்பா போகும் பொழுதே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஃபஸ்ட்டு 1 வாரம் தேத்தான்கொட்டை சூரணம், அடுத்த 1 வாரம் வெண்பூசணி சூரணம் கண்டினியூஸாக செயல்படுத்தி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் வரும். இருக்கிற நம்ம முன்னோர்கள் சொன்ன வைத்தியத்திலே அற்புதமான மூலிகை இந்த வெண்பூசணி சூரணமும் தேத்தான்கொட்டை சூரணமும் செயல்படுத்தி பாருங்கள். 4வது விஷயம், அஸ்வகந்தா பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அஸ்வகந்தா பவுடர் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, அமுக்ரா கிழங்கு பொடின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் இருக்கும், வாங்கிக்கிங்க. அமுக்ரா கிழங்கு பொடி பார்த்தீங்கன்னா அதில் அஸ்வகந்தா பவுடர்னு இருக்கும், 2மே ஒன்று தான். இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்தியன் வின்டர் செரி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் பாதாம் பவுடர், அதுவும் ஒரு 100 கிராம் வாங்கிக்கிங்க. பாதாம் பவுடர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2மே 100 கிராம் வாங்கிக்கிங்க. எப்படி சாப்பிட்லான்னு சொன்னீங்கன்னா, டெய்லி நைட்டானா உணவு முறைக்கு அப்புறம் மேக்ஸிமம் 6 மணி 7 மணிக்கு உணவு முறை முடிச்சுடுங்க. ஒரு 8 மணிக்கு ஒரு பசும்பாலில் 1 ஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் அல்லது அமுக்ரா கிழங்கு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதேமாதிரி பாதாம் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க.
போட்டு நீங்கள் ஜஸ்ட் சாப்பிட்டே வாங்க. ஒரு 15 நாள் 21 நாள் தாண்டின உடனே உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாமினா, ஒரு ஸ்ட்ரென்த்து சூப்பராக இருக்கும். எந்த உணவு சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டும். எவ்வளோ நாள் ஒட்டாமல் இருந்திருக்கும், இது ஒட்ட ஆரம்பிக்கும். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் சூப்பராக இருக்கும். உடம்பும் நல்லா சைனிங்காக இருக்கும். அப்படி என்ன சார் இந்த அமுக்ரா கிழங்கு பொடியில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம உடலும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு சூப்பரான மூலிகை அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் மருத்துவத்தில் இந்த அஸ்வகந்தா பவுடர் அல்லது அமுக்ரா கிழங்கு பொடி தான். இதில் என்னென்னங்க, கார்டிசல் சுரக்கிறத வந்து சூப்பராக குறைக்கிறதுனால நல்ல டீப் ஸ்லீப் நமக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பாடி டயர்ட்னஸ் இருக்காது, ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், நர்வ்ஸோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், பாடியோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மெமரி பவரை பூஸ்ட் பண்ணுங்க, பிரெயினோட மெமரியை ஸ்டிமுலேட் பண்ணும் இந்த அஸ்வகந்தா சூரணம். அதே மாதிரி இந்த லேடிஸ்க்கெல்லாம் இந்த பீரியட் இஷ்யூலாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் கிளியர் ஆகும். அதே மாதிரி போத் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் இந்த குழந்தை குறைபாடுகள் இருக்குது இல்லைங்க, அது எல்லாமே அலைன்மெண்ட் ஆகக்கூடிய சூப்பரான மருந்து மூலிகை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அமுக்ரா கிழங்கு சூரணம். அதே மாதிரி இந்த பாதாம் பவுடருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நல்ல விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா விட்டமின் இ அண்ட் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டம் சூப்பராக இருக்கும். எல்டிஎல் கெட்ட கொழுப்புகள் இருந்தால் அதை குறைக்கும். விட்டமின் இ இருக்கிறதுனால பிரெயினுக்கு ஒரு நல்ல ஆக்டிவேஷனை கொடுக்கும். ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்றத கம்மி பண்ணலாம். அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஆகும், போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், பாடி வந்து நல்லா சைனிங்காக க்ளோவாக இருக்கும் இந்த பாதாம் பவுடர் எடுத்துக்கிட்டால். ஜஸ்ட் இந்த ரெண்டையுமே ஒவ்வொரு ஸ்பூன் பசும்பாலில் கலந்து ஒரு 1 மந்த் எடுத்து பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வரும். ஒரு 6 மந்த்ஸ் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கோங்க, அற்புதமான ரிசல்ட் வரும். இப்போ ஐட்டம் நம்பர் 3 அண்ட் 4 பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒன்றா அஸ்வகந்தா பவுடர் ப்ளஸ் பாதாம் பவுடர், அதே மாதிரி தேத்தாங்கொட்டை சூரணம் ப்ளஸ் வெண்பூசணி சூரணம். இந்த 2ல் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த 2ல் ஒன்று நீங்கள் எடுத்துக்கங்க. 5வது விஷயம், ஃபைனல் சொல்யூஷன், மைண்டு ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு கோபம், ஒரு வருத்தம், ஒரு வேதனை, துக்கம், ஒரு பய உணர்வு இருக்குது. எதுக்காக இருக்குது? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை, வேலை விஷயமா இருக்கலாம், படிப்பு விஷயமாக இருக்கலாம், மாமனார் விஷயம், மாமியார் விஷயம், கணவன் விஷயம், மனைவி விஷயம், இல்லை ஒரு சொத்து விஷயம், வீடு வாங்குகிற விஷயம், கார் வாங்குகிற விஷயம், ஒரு பிஸ்னஸ் லாஸு, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனசில் ஒரு வருத்தமான சூழ்நிலைகள் நடந்துடும். அதை பிடிச்சிக்கிட்டே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி இந்த பாஸ்ட்டில் நடந்த நிகழ்வுகளை வச்சே ட்ராவல் பண்ணுறது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வுலேயே இருக்கிறது. அப்போது நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர் பய உணர்வுலையுமே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட மனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு ஃபுல்லாக வருத்தங்கள், வேதனைகள், கோபங்கள் தான் இருக்கும், நம்ம ப்ரெசண்ட்லேயே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு எளிய ஒரு ஆழ்மன பயிற்சிகள் 6 சொல்கிறேங்க. அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை ஒரு 3 நாள் செயல்படுத்தி பாருங்கள். மேக்ஸிமம் 3 நாளுக்கு அப்புறம் ஒரு மனசு அமைதியாகிடும். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் வர ஆரம்பிச்சிடும். அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன், சிறப்பாக பாருங்கள். இந்த 5 வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்துங்க. ஸோ இந்த 5 வழிமுறைகளில் ஃபஸ்ட்டு வழிமுறைகள் உணவு வகைகள் சொல்லியிருக்கேன், சூப்பராக 100% செயல்படுத்துங்க. 2வது ஆயில் பாத் அவசியம் எடுத்துக்கோங்க. 3வது வெண்பூசணி சூரணம், அந்த தேத்தாங்கொட்டை சூரணம் சொல்லியிருக்கேன். 4வது அஸ்வகந்தா பவுடர் ப்ளஸ் பாதாம் பவுடர் சொல்லியிருக்கேன். இந்த 3 நாளில் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 5வது பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு ஆழ்மன பயிற்சிகள் 6 கொடுத்துருக்கேன். இந்த 5ல் சூப்பராக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கிள்றதுக்கே இடம் இல்லைனாலும் உங்களை சதை வளர்ச்சி சூப்பராக இருக்கும். ரொம்ப ஓவராலாம் புஷ்டி ஆகிட மாட்டீங்க. உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த, ஹைட்டுக்கு தகுந்த உடம்பு சதை வந்து 100% ஏற்படும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பார்ந்தவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நிறைவான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.